குழந்தையை கண்டு நான் அஞ்சப் போவதில்லை. அங்கேயே நில். குருதேவா, அருணாசுரனுக்கு எடுத்துரையுங்கள். எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு தான் உள்ளது. நான் அருணாசூரன். குழந்தையை கண்டு நான் அஞ்சப் போவதில்லை. இக்கணமே இக்குழந்தையை வதம் செய்து விடுகிறேன். நீ எண்ணுவது போல் அது எளிதல்ல அருணாசுரா. உண்மையை உணர முயற்சி செய். நீ பொறுமை காத்தால் உண்மை என்னவென்பதை நான் எடுத்துரைக்கிறேன். ஆனால் அதை தனிமையில்தான் கூறுவேன். ஏனென்றால் நான் சிவசக்தியை தோற்கடிப்பதற்கான மார்க்கத்தை கண்டறிந்து விட்டேன். அதுவும் சரிதான். வீரர்களே, இவனை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள். இந்த ராணியை நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன். தாசிகளே, ராணியை அழைத்துச் செல்லுங்கள். என் பெயரை போற்றி பாடுங்கள். மன்னர் அருணாசுரர் வாழ்க! 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 மகாதேவா, இனி என்ன நடக்கும் நாராயணா? எதுவரை மகாதேவர் இவ்வாறு இருப்பார்? இவர் மகாதேவர் ஆவார். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இடத்திலும் இவர் வியாபித்து இருப்பவர். அண்ட சராசரத்தையும் படைத்தவர். ஆயினும் கூட மகாதேவர் இதுவரை நீரில் இருந்ததில்லை. ஆனால் தேவி பார்வதியின் ஒரு ரூபம் இதற்கு முன் நீரில் இருந்திருக்கிறார்கள். ஆகையால் நாம் மகாதேவரை சில கணத்திற்கு நீரில் வசிக்கச் செய்வோம். நாம் அனைவரும் இணைந்து மகாதேவரின் சிவத்துவத்தை தேடுவோம். என்ன கூறினீர்கள்? ஆனால் அது எவ்வாறு சாத்தியமாகும்? மகாதேவரிடம் அனைத்திற்கும் தீர்வுள்ளது கணேசா. மகாதேவரை ஏற்பதற்கு பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இவரை அழைத்துச் செல்ல சமுத்திரமே தானாக இங்கு வரப்போகிறது. சமுத்திரமே, உடனே வந்து மகாதேவரை உனக்குள் எடுத்துச் செல். உடனே வந்து மகாதேவரை உனக்குள் எடுத்துச் செல்.